எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது எல்லோராலும் இலகுவாக தயாரிக்கக்கூடியதும் மிகவும் சத்துள்ளதுமான ஒரு காலை உணவு தான். அதுதான் இலக்கஞ்சி. இந்த இலக்கஞ்சியை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இலக்கஞ்சியை செய்கிறதுக்காக நான் என்னென்ன இலக்கறி வகைகளை எடுத்திருக்கிறேன்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். பொன்னாங்கானி எடுத்திருக்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான பொன்னாங்கானி. இது இலங்கையிலிருந்து வாரது. இந்த பொன்னாங்கானியிலே இருந்தும் அதே நேரம் நான் வெள்ளாரையும் எடுத்திருக்கிறேன். இதுவும் இலங்கையிலிருந்து வார ஒரு இலை வகை தான். இதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த வெள்ளாரையோட கருவேப்பிலையும் நான் சேர்க்க போகிறேன். கருவேப்பிலையும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கிறேன். இப்போ பொன்னாங்கானி வெள்ளாரை கருவேப்பிலை முண்டையும் சேர்த்து தான் இந்த இலக்கஞ்சியை நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நான் ஒரு கப் சுவத்த பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். அதோட நான் பாசிப்பயிறு நல்லா வறுத்து குத்தி தோல் நீக்கி எடுத்த பாசிப்பயிறு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவி இந்த மாதிரி முதல்ல எடுத்துக்கொண்டு இதை நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். இந்த அரிசி வேகிறதுக்கு கன நேரம் எடுக்கும். இப்போ நாங்கள் குக்கரில் வேக வச்சா நல்லா வெந்து கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு நல்லா கரைஞ்சி நல்ல பதத்துக்கு வரும். அதோட நான் ஒரு 6 அல்லது 7 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்க்குறேன். தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதோட நான் என்ன செய்ய போகிறேன், 4 உள்ளிப்பல் சேர்க்க போகிறேன். இப்போ நார்மலாக நாங்கள் கஞ்சி இந்த சுவத்த பச்சரிசி கஞ்சி காய்ச்சிறாதான் அதுக்கு உள்ளி வெங்காயம் சேர்க்குறேன். இதுக்கு நான் உள்ளியும் இந்த மாதிரி சிறிதளவு வெங்காயமும் அதே நேரம் ஒரு சின்ன இஞ்சி துண்டும் சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நான் இதை மூடி முதல்ல நல்லா வேக வைக்க போகிறேன். இப்போ அரிசி நல்லா வெந்து கொண்டு இருக்கக்குள்ளேயே இலை வகைகளை நாங்கள் ரெடி பண்ணுவோம். நான் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளாரை, அதே அளவு பொன்னாங்கானி, சிறிதளவு கருவேப்பிலை மூண்டையும் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மிக்சி கப்பில் உண்டா சேர்த்து அரைக்க போகிறேன். இதோட நான் 1/2 தேக்கரண்டி அளவு மிளகு எடுத்திருக்கிறேன். அதே அளவுக்கு நான் சின்ன சீரகம் எடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து அளவாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் அரைச்செடுப்போம். தண்ணி கொஞ்சம் கூட விட்டாலும் குறைய விட்டாலும் பரவாயில்லை. நாங்கள் இதை சாறாக்கி கஞ்சியோடு சேர்க்க போகிறதால தண்ணி உங்களுக்கு விருப்பின அளவு விடலாம். இப்போ பாருங்க, குக்கரில் அரிசி நல்லா வெந்து கொண்டு இருக்குது. அதே நேரம் நாங்கள் இஞ்சால இந்த இலை வகையில் நல்லா அடித்து இந்த மாதிரி சாராக எடுத்துருக்கிறோம். இதை இனி ஒரு வடிதட்டில் வச்சு வடித்து எடுத்துக்கொள்வோம். இப்போ 20 நிமிஷத்தால் இந்த அரிசி நல்லா வெந்திருக்கும். நாங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரீமை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், நல்லா வெந்துட்டுது. நல்லா மசிஞ்சு நல்ல ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்துட்டு இந்த நிலையில் கொஞ்சம் வேகாமல் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தண்ணி விட்டு இப்படியே ஓப்பன் பண்ணியும் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே போட்ட அந்த உள்ளி அதே மாதிரி அந்த வெங்காயம் எல்லாமே பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு கரைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ கஞ்சிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த அகப்பையால் மசிஞ்சு விட்டுக்கொள்ளலாம். நான் இப்போ முழுசாக போட்ட அந்த இஞ்சியை எடுத்து வெளியில் வீச போகிறேன். அது ஆல்ரெடி அதோட சாரெல்லாம் உள்ளுக்கு இறங்கி இருக்கும். அதுங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் இலையை அரைச்சி இந்த மாதிரி சாறு எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இப்போ அடுப்பை மீடியத்தில் வச்சு நாங்கள் இதை ஒரு கொதி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்தால் காணும். இதோட முக்கியமாக 1 கப் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் இந்த கஞ்சிக்கு நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ அந்த தேங்காய் பாலையும் சேர்த்து
நல்லா இந்த மாதிரி கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரும் வரைக்கும் விடுவோம். இதை வந்து அதிகம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பாலும் இல்லை சாறும் சேர்த்த பிறகு இல்லை சாறில் இருக்கிற அந்த சத்துக்கள் வந்து அழிஞ்சிரும். அப்போ ஒரு கொதி கொதிச்சா போதும். இந்த மாதிரி ஒரு கொதி கொதித்த உடனே நாங்கள் வந்து அடுப்பை நிப்பாட்டி கஞ்சியை இறக்கிடலாம். இப்போ சூப்பராக கஞ்சி ரெடி ஆகிட்டு இலக்கஞ்சி சத்துள்ள கஞ்சி. இது வந்து பொன்னாங்கானி வெள்ளார கருவேப்பிலை மூண்டுமே நாங்கள் கறிக்கு பயன்படுத்துகிறதான். இதில் எந்த ஒரு கைப்பு சுவையும் இருக்காது, நல்ல ஒரு சுவை தான் இருக்கும். அதை நாங்கள் இந்த கஞ்சிக்குள்ளே சேர்க்கக்குள்ளே கஞ்சியிற சுவையே ஒரு தனி சுவை, நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதே நேரம் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதோடு எங்களுக்கு சத்தும் கிடைச்சிரும். வளமையாக இந்த கஞ்சி வந்து காலை உணவாக வந்து சாப்பிட்றது தான். ஆனால் அதோட இந்த இலை வகைகளையும் சேர்க்க இந்த இலக்கஞ்சி சூப்பராக இருக்கும். முன்பெல்லாம் இலங்கை மக்கள்கிட்ட தவிர்க்க முடியாத ஒரு காலை உணவாக இந்த கஞ்சி இருந்திருக்கு. அதுலேயும் வடபகுதி மக்களோட காலை உணவாக இது இருந்திருக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யுத்தம் நடந்த காலங்களில் காலை உணவு மாத்திரமல்ல, மதியம் இரவுண்டு 3 நேரமே கஞ்சியை குடித்து உயிர் வாழ்ந்தவர்களாம் அதிகம். அந்த அளவுக்கு இந்த கஞ்சி எங்களோட தமிழர்களோட வாழ்க்கையில் பெரும் பகுதி வகிக்கிறது. இப்போ இதை குடித்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நான் குடித்து பார்த்தேன், நல்ல சுவையாகவே இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். இந்த இலக்கறி வகைகளோட சுவையே ஒரு தனி சுவை தான். அதோட சத்தும் வந்து அதிகம்தான். நீங்கள் இதை வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். இதை மாதிரி மேலும் பல ரெசிபிகள் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுமென்று சொன்னால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே தவறாமல் பார்க்க முடியும். மீண்டும் உங்களுடன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ரஸ்னா. நன்றி, வணக்கம்.